வணக்கம். இந்த வீடியோவில் கர்நாடகா ஸ்டைல் கிர்மிட் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது நம்ம பொரியில் செய்கிற ஒரு ஸ்நாக்ஸ் வெரைட்டி. ஸ்நாக்ஸுக்கும் எடுத்துக்கலாம், இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட் டைம்லேயும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கடுகும் ஜீரகமும் நம்ம தாளித்து கொட்டிடலாம். கடுகு வெடிச்சப்புறம் நம்ம ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதோட ஆட் பண்ணிக்கலாம். அதை ஒரு ஜஸ்ட் 1 நிமிஷம் வரைக்கும் ஸ்லைட்டாக வதக்கிண்டா போகிறோம். இது எல்லாமே நம்ம மீடியம் ஹீட்டில் தான் பண்ண போகிறோம். அதோட 4லேருந்து 5 பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது போட்டாச்சு. இதோட மஞ்சப்பொடி ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு ஸ்லைட்டாக வதக்கிண்டு நம்ம நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கின்றலாம். கொஞ்சம் பெருங்காயப்பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். புளித்தண்ணி ஒரு லெமன் சைஸ், சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு நான் நினச்சி ஒரு 3/4 கப்பு கொஞ்சம் திக்காக எடுத்து கரைச்சிண்டு அதில் விட்டுருக்கேன். இதோட கொஞ்சம் சில்லி பவுடரும் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொதிக்கட்டும். கொஞ்சம் அது திக்காகிடும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கொதிக்க வச்சாலே திக்காகிடும். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்காகிடுது. ஸோ இதோட நம்ம பொட்டுக்கடலை பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு இதோட ஆட் பண்ணிடலாம். ஒரு 1.5லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை அணைச்சி விடலாம். ஸோ இது நம்ம சைடில் எடுத்து வச்சுட்டு இந்த கொஜ்ஜுவை யூஸ் பண்ணி நம்ம எப்படி அந்த பொரியில் மிக்ஸ் பண்ண போகிறோங்கிறதையும் பார்க்கலாம். ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு பொரி எடுத்துக்கலாம். நான் ஒரு பெரிய கப் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த கொஜ்ஜு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அந்த கொஜ்ஜுவை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி எல்லாம் பொடியாக நறுக்கி அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வறுத்த கடலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம அந்த கொஜ்ஜு எல்லாத்துலேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுது. ஸோ இது சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஓமப்பொடி அது மேலே போட்டு சர்வ் பண்ணினா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க. இது நிச்சயமாக குழந்தைகளுக்கும் பிடிக்கும், பெரியவாளுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். ஈஸியாகவும் இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.